முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுக்கு எதிரான லுக் அவுட் நோட்டீஸை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சக்திவேல். சக்திவேல், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக வணக்கம் பவித்ரா. முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் வெளிநாடு செல்லும் முன் நீதிமன்ற அனுமதியை பெற வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது. நெடுஞ்சாலைத்துறை முறைகேடு தொடர்பாக வழக்கை ரத்து செய்ய கோரியும் தனக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸை ரத்து செய்ய கோரியும் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுக்கள் நீதிபதி ஜி.கே. இளந்தரையன் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தன. அப்போது வழக்கு தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்க வேண்டும் என அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஜான் சத்தியன் கோரிக்கை விடுத்தார். ஏவாவேலு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வில்சன் ஏற்கனவே நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை முன் ஆஜராகி விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளித்துள்ளதால் லுக் அவுட் நோட்டீஸ் தேவையில்லாதது என குறிப்பிட்டார். லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பு கோரிக்கையை ஏற்று பதில் மனு தாக்கல் செய்ய ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கிய நீதிபதி வழக்கு தொடர்பான புலன் விசாரணையை தொடரலாம் எனவும் வேலுவுக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்கலாம் எனவும் உத்தரவிட்டது. அதே சமயம் வழக்கு தொடர்பாக அவருக்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது என ஏற்கனவே பிறப்பித்திருந்த உத்தரவை ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை நீடித்து நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். மேலும் வேலுவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட லுக் அவுட் நோட்டீஸை ரத்து செய்த நீதிபதி வெளிநாடு செல்வதாக இருந்தால் கீழமை நீதிமன்றத்தின் அனுமதியை பெற வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருந்தார். இதற்கிடையில் வழக்கை ரத்து செய்ய கோரிய ஏவா வேலுவின் தாக்கல் செய்த மனுவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அறப்போர் இயக்கம் தரப்பில் இடையிட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அதற்கு பதிலளிக்கவும் உத்தரவிட்டுள்ளார். பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.